ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். யுக்ரைன் வந்து ரஷ்யாவோட பெல்கார்ட் ரீஜனை வந்து அட்டாக் பண்ணிக்கிறதா நியூஸில் வந்துருந்துச்சு. அது எங்கே இருக்குன்னா ரஷ்யாவோட உக்ரைன் பார்டர் பண்ணியிருக்கல அங்கே வந்து பெல்கார்ட் அந்த ரீஜனில் இருக்குது. அனதர் இம்பார்ட்டன்ட் ரீஜன் எதுனா பிரையான்ஸ்கி. அதே யுக்ரைனில் வந்து ரஷ்யா இஷ்யூஸ் ரிலேட்டடாக வந்து நியூஸில் வந்து பிளேசஸ் எதுனா கார்கிவ், பக்மட், மரிப்போல். செகண்ட் டாபிக், சிரியா ஆர்மி வந்து கேபிட்டல் அலெப்போல வந்து ஃபைட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் வந்து குட்ஸ் அவங்க வந்து அதை வந்து டெனை பண்ணியிருக்காங்க. சிரியா பார்டர் பண்ணியிருக்க கண்ட்ரி பார்க்கலாமா? துருக்கி, ஈராக், ஜோர்டான், லெபனான் அண்ட் இஸ்ரேலோட பார்டர் பண்ணிக்குது. மெடிட்டேரியன் சீ கூட இந்த கண்ட்ரி வந்து பார்டர் பண்ணியிருக்கு. தேர்ட் ஒன் என்ன வந்துச்சுன்னா சதர்ன் டிரான்சிஷன் கவுன்சில் வந்து ஏமன் கவர்மெண்ட்டோட ரியாத் அக்ரிமெண்ட் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதனால இஷ்யூஸ் வந்து கண்டினியூஸ் ஆகிருக்கு தான். அது மாதிரி இருந்துச்சு. ஏமன் வந்து பார்டர் பண்ணியிருக்க கண்ட்ரி என்னென்னா சவுதி அரேபியா, ஓமன், தென் வாட்டர் பாடிஸ் வந்து அரேபியன் சி, கல்பாப், ஆடன் இதெல்லாம் பார்டர் பண்ணியிருக்கு. தென் ஏமன் வந்து இஷ்யூஸ் ரிலேட்டட் பிளேசஸ் எதுனா முக்காலா, அட்டாக், ஹேடன் இதெல்லாம் சொல்லலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல கண்ட்ரி, இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் GS3 இந்தியன் எக்கனாமிக்கோடையும் GS2 கவர்னன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் லிங்க் பண்ணலாம். அதே டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் யூனிட் 3 இந்தியன் எக்கனாமி, யூனிட் 2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், யூனிட் 4 கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாப்பிக்கோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்திருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமி. இந்தியா வந்து இப்போ வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் வேர்ல்டு எக்கனாமிக்காக உருவாயிருக்கு. ரீசெண்ட் டைமில் தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஜப்பானை பீட் பண்ணி இந்தியா வந்து தேர்டாக இருக்குது. ஜெர்மனியை வந்து ஒரு அப்கமிங் 3 இயர்ஸ்லேயே வந்து பீட் பண்ணுவோம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா யூஎஸ் அண்ட் சைனா தான் இருக்காங்க. தென் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவை வந்து ஒரு குளோபல் க்ரோத் இன்ச்சினாக வந்து கீ இன்ச்சினாக வந்து இந்தியாவுக்கு வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட கீ ஸ்ட்ரென்த் என்னென்னு ஹைலைட் பண்ணியிருந்தாங்கன்னா நியூஸில் ரைசிங் மிடில் கிளாஸ் அண்ட் ஸ்ட்ராங் டொமஸ்டிக் கன்சம்ஷன்ஸ், இன்ஃப்ளேஷன் அண்டர் த கண்ட்ரோல். இன்ஃப்ளேஷன் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா RBI பண்ணுறாங்க. அவங்க அதுக்காக என்னென்னா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அது மாதிரி வேரியஸ் ஆக்ஷன் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இந்தியா வந்து அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க், வேக்சின் அண்ட் ஆட்டோமொபைல் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ். ஒரு காலத்தில் வந்து மொபைல் ஃபோன் வந்து வெரி லோ இருந்துச்சு, அதிகமாக இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியாவோட ஆத்ம நிர்பர் பாரத், மேக் இன் இந்தியா அது மாதிரி பாலிசினால மொபைல் ஃபோன்ஸும் வந்து இப்போ வந்து செகண்ட் மேனுஃபேக்சராக நம்ம வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் டேட்டா குளோபலி. நம்ம வந்து 2 நாள் முன்னாடி தான் நியூஸ் அனலைசிஸ் பார்த்தோம். நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு வந்து டேட்டா யூஸ் பண்ணுறதுல வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதிகமாக வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்றது பார்த்தோம். தென் வந்து UPI வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட் பிளாட்ஃபார்மாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UPI வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 7 கண்ட்ரியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், இந்த பக்கம்னா UAE அது மாதிரி கண்ட்ரியெல்லாம் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் தான் வந்து 2025 ஃபிலிம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க UPSல. இன்வெஸ்ட்மெண்ட் புஷ். இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து வைப்ரண்ட் குஜராத், சௌராஷ்டிரா கட்ச் ரீஜனல் கான்ஃபரன்ஸ் ராஜ்கோட்டில் வந்து நடந்துச்சு. அங்கே தான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார். இதில் வந்து ஒரு 1500 மினிஸ்ட்ரி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து சைன் பண்ணுவாங்க, அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து 110 இன்டர்நேஷ்னல் பையர்ஸ் 16 கண்ட்ரியில் வந்து இன்வால்வ் ஆகிக்கிறாங்க. முக்கியமாக வந்து US, யூரோப் அந்த கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன மெசேஜ் சொன்னாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்தியா வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது. யாராவது டிலே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ வந்து இனிஷியல் டைம்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணி கெயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு கன்க்ளூட் பண்ணார். இந்த டாபிக் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? வித் ரெஃபர்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கன்சிடர் தி ஃபாலோவிங்: bonds, hedge funds, stocks, venture capital. How many of the above treated as a alternate investment funds? கரண்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு ப்ரைவேட் பாடி அது மாதிரி இருக்கும். அது இன்வெஸ்டர் இந்தியனாக இருக்கலாம், ஃபாரினாக இருக்கலாம், அவங்ககிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பாண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அது வந்து டேரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். அதே ஹெட்ஜ் ஃபண்ட் அண்ட் வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட் வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் டீலிமிட்டேஷன் ரிலேட்டடானது.
இது வந்து யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் GS2 பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் அது கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா யூனிட் 2 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 4 கரண்ட் அஃபேர்ஸ் அது கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டீலிமிடேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டீலிமிடேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் சீட்ஸ் இருக்கும்ல, லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி, அதை வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி டீலிமிட் பண்ணுறது தான் டீலிமிட்டேஷன் சொல்லுவோம். இதை வந்து யார் பண்ணுவாங்கன்னா இண்டிபெண்டன்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் அவங்க தான் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட்டா வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2001 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்து என்னென்னா லோக்சபா சீட்ஸ் வந்து 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது வந்து 2026 வரையும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனுடைய பர்பஸ் ஏன் 1971 சென்சஸ்னால் அதுக்கப்புறம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து வேரியஸ் மெஷர்ஸ் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அதனால் வந்து ஒரு சில ஸ்டேட் ப்ரொமோட் பண்ணிப்பாங்களே, அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக 1971 சென்சஸ்ஸு மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் வந்து நம்ம எப்போ எக்ஸெப்ட் பண்ணலாம்னா 2029 எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி. எப்படின்னா இப்போ சென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, அதை பேஸ் பண்ணி நடக்கும்னு எக்ஸெப்ட் பண்ணலாம். இப்போ வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன்னாவே ஒரு கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருக்குல்ல, அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். பாப்புலேஷன் ஷிஃப்ட். பாப்புலேஷன் வந்து growth வந்து 1991 வந்து மெயினாக வந்து நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியா, அதாவது யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்டில் நடந்திருக்கு. சதர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்துகிட்டா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அவங்களாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து சக்ஸஸாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, லோக்சபா ஸ்டேட் வந்து ஹை பாப்புலேஷன் ஸ்டேட் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹை நம்பரில் ரீச் ஆயிரும் நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவுக்கு. தென் வந்து பொலிட்டிக்கல் பவர் ஆஃப் சவுத் இந்தியா மேபி ரிடியூஸ் ஆகலாம். இருந்தாலும் வந்து பெட்டர் கவர்னன்ஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு வந்து அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்காம மேபி டீலிமிட்டேஷன் பண்ணால் அவங்களுடைய பவர் வந்து ரிடியூஸ் ஆகிற மாதிரி தான் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஆல்ரெடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே, மணி வந்து எதனா பேஸ் பண்ணி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தரலான்ட்டு. அதில் வந்து மேஜரான கிரைட்டீரியா எதுன்னா பாப்புலேஷன் தான். அதுலேயே வந்து 100ல் வந்து 50% வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் தருவாங்க. இதனால் வந்து ஆல்ரெடி சதர்ன் ஸ்டேட் வந்து லெஸ் பண்ணி தான் கெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் ஆஃப் டபுள் பெனால்ட்டி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணல, லெஸ் மணி தான் கிடைக்குது. பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதுனால அவங்க வந்து ரிவார்டு எதுவும் தரல. பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தா பாப்புலேஷன்றதுனால 50% வெயிட் பண்ணுறதுனால சதர்ன் ஸ்டேட் வந்து பாதிப்பிருக்காங்க. தென் வந்து எம்பிஸ் வந்து கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் வந்து அதிகமான நம்பர்ஸில் இருக்கும். பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதுனால சதர்ன் ஸ்டேட் வந்து ஃபியூவர் எம்பிஸ் தான் கண்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. டீலிமிட்டேஷனை கான்ஸ்டியூஷனல் அண்ட் ஃபெடரல் டைமென்ஷனில் பார்க்கலாமா? இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர்டிகல் 1ல் சொல்லிப்போம்ல, அதை வந்து நாட் ஒன்லி பாப்புலேஷன் பேஸ்ட் டெமோக்ரஸி அது மாதிரி வந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லலாம். டீலிமிட்டேஷன் வந்து எது அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஃபெடரல் பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியா வந்து அதிக எம்பி வருமா, சதர்ன் இந்தியாவில் வந்து லோயர் எம்பி இருப்பார் மாதிரியும் அதான் ரெப்ரஸன்டேஷனும். ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், சதர்ன் ஸ்டேட் வந்து கம்மியாக ரிசீவ் பண்ணுற மாதிரி ஆயிடும். டீலிமிட்டேஷன்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அதை வந்து அதனுடைய டிசிஷன் வந்து நம்ம கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வந்து அன்ஃபேராக இருந்தால் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றதை வந்து அந்த பிரின்சிபல்ஸ் இந்தியாவில் இருக்கிறத வந்து வீக் தான் பண்ணோம் அப்படின்னு எடிட்டோரியலில் சொல்லியிருந்தாங்க. தென் எடிட்டோரியலில் டீலிமிட்டேஷன் வந்து என்னென்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மெயின்ஸில் வந்து நம்ம கிளியராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், லோக்சபா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இப்போ வந்து இருக்கிற நம்பர்ஸ் வந்து அந்த ப்ரொபோர்ஷன் வந்து சேம் அது பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 552 சீட்ஸ் இருக்கா, அது வந்து 866 மாற்றிடலாம். ஸோ வந்து 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி ஸோ வந்து இருக்கிற பர்சன்டேஜே வந்து எம்பிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. தென் வந்து ராஜ்யசபா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். யூஎஸில் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து 2 எம்பி மட்டும் தான் போவாங்க. சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும். அது மாதிரி வந்து ராஜ்யசபாவில் பண்ணலாம். இல்லாட்டி வந்து ராஜ்யசபா சீட்டை அது மாதிரி பண்ணால் 290 மாற்றிட்டு எல்லாமே காமனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. தென் வந்து ஸ்டேட் அசம்பிளியை வந்து மாற்றலாம். அதாவது இன்க்ரீஸ் த விதான் சபா சீட்ஸ் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன். அதே லோக்சபா சீட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எம்எல்ஏஸ் நம்பர்ஸை மட்டும் மக்கள் தொகை அடிப்படையில் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன். தென் டிஸ்கிரேசிவ் ப்ரொபோஷனாலிட்டி, இது வந்து யூரோப்பியன் யூனியனில் ஃபாலோ பண்ணுவாங்க. பிக் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதிகமான வந்து சீட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்மால் ஸ்டேட்டில் இருக்கிற பர்சன்ஸ் எம்பியோ எம்எல்ஏ அவங்க செலக்ட் ஆனால் அவங்களுக்கு ஓட்டிங் பவர்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இங்கே தமிழில் வந்து இன்னும் கிளியராக இருக்கும். பெரிய மாநிலங்களுக்கு அதிக இடங்களும் சிறிய மாநிலங்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் அதிகமான வாக்கு மதிப்பும் அளித்தல்.
ஓகேங்களா? இது மாதிரி பண்ணால் டெமோக்ரஸி அண்ட் ஃபெடரலிசம் பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஷுட் இந்தியா டூ? இந்தியா என்ன செய்ய வேண்டும்? வே ஃபார் வந்து என்ன சொல்லியிருந்தாலும் பார்க்கலாமா? மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வந்து ஊக்குவிக்க வேண்டும். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பல கூறுகள் அடிப்படையில் இருக்கா? மக்கள் தொகை, வருமான வித்தியாசம், மக்கள் கட்டுப்பாட்டு செயல்திறன், வரி முயற்சி, இதுல எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். மக்கள் தொகைக்கு 50% மட்டுமே இல்லாமல் மற்றதுக்கும் வந்து எல்லாமே ஒரு பேலன்ஸாக செப்பரேட் பண்ணுற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தென் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கும் முன் எல்லா ஸ்டேட்கிட்டையும் அப்ரூவல் வாங்கணும். அவங்ககிட்ட ஓகே இந்த பாலிசி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு அப்ரூவல் வாங்கினா நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காங்க. தென் வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து 1% 1 ஓட், மாநிலங்களிடையே கூட்டாட்சி சமத்துவம், அதாவது ஃபெடரல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ், அந்த பிரின்சிபலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பிகன் த நியூஸ். டீலிமிட்டேஷன் கமிஷன் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கா? அதை வந்து பார்த்துக்கலாம் வாங்க. கமிஷன் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான். கம்போசிஷனர்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவங்களும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷனில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா டிட்டர்மைன் நம்பர் அண்ட் பவுண்டரிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள், இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும். இவங்களுடைய பவர் என்னென்னா சப்போஸ் வந்து ஒப்பீனியன் வந்து அந்த 3 மெம்பர்ஸ் இருக்குல்ல, அது வந்து டிஃப்ரென்ஸாக இருந்தால் மெஜாரிட்டி எது மாதிரி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இவங்களோட டிசிஷனை வந்து நம்ம எந்த ஒரு கோர்ட்லையும் வந்து கொஸ்டின் கேட்க முடியாது. இந்த டாபிக் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2012 கேட்டாங்க. The orders of delimitation commission cannot be challenged in a court in law. When orders of delimitation commission are laid before the Lok Sabha or state legislatures, they cannot affect any modification orders. Correct answer என்ன? Option C. நெக்ஸ்ட் ஒன், should the age of consent to be lowered? ஃபர்ஸ்ட் ஆக்ட் அந்த நியூஸில் வந்து அடிக்கடி வந்து இருக்குல்ல, அதை வந்து டீட்டெயில்ஸாக இன்றைக்கி பார்ப்போம். யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் ஜிஎஸ் 2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், ஜிஎஸ் 4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் யூனிட் 2 இந்தியன் பாலிட்டி, தென் யூனிட் 6 சோஷியல் இஷ்யூஸோட லிங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த இஷ்யூன்னு பார்க்கலாமா? ஏஜ் ஆஃப் கன்சென்ட் இன் இந்தியா 18 இயர்ஸ் அண்டர் த போஸ்கோ ஆக்ட் 2012. அதாவது வந்து 18 வயசு கீழே இருக்கவங்க ஏதாவது வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இது பண்ணால் அது கண்டிப்பாக ரேப் தான், அவங்களுடைய சம்பளத்தோடு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போஸ்கோ ஆக்டில். ஆனால் இப்போ வந்து 16 to 18 வயசில் இருக்கவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால போஸ்கோ கேஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ சுப்ரீம் கோர்ட் 2024 கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சம்பந்தத்தோடு இருக்கிறதுனாலையும் கேசஸ் வந்து அதிகமாக இருக்குது, போஸ்கோ ஆக்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அது மாதிரி வந்து ஒரு டைம் கேஸில் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து என்னென்னா சைல்ட் ப்ரொடெக்ஷனா, அடலசன்ட் அட்டானமியா, குழந்தைகள் பாதுகாப்பா அல்லது இளைஞர்களின் அட்டானமியா, அந்த வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஏஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் அகேன்ஸ்ட் பண்ணுறவங்களும் பாயிண்ட் ஆஃப் வியூ எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து லோ பண்ணும் அது மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்களே அவங்க என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, 16 to 18 வயசு இருக்கவங்கள பயாலஜிக்கல் அண்ட் சோஷியல் கேப்பபிள், அவங்களுக்கு அவங்க வந்து கேப்பபிளாக ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் வந்து ஒரு சில ஃபேமிலி வந்து கிரிமினலைஸ் பண்ணுறதுக்காக ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், ஒரு பெண் வீட்டில் வந்து இது மாதிரி பையன் வந்து இது மாதிரி பண்ணுறான், அது மாதிரி வந்து பொய்யான வழக்கு வந்து அனுமதிக்கும் மாதிரி ஆயிடுது. தென் வந்து மெனி போஸ்கோ கேஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்ககிட்ட விசாரிச்ச போது நாங்கள் 2 பேரும் வந்து ஒப்புதல் பண்ணி தான் வந்து மனசார தான் விரும்புகிறோம் அது மாதிரி வந்து ஒரு சொல்லுறாங்க. ஒரு சில கண்ட்ரிஸ் அதாவது யூகே, கனடா, யூரோப்பியன் யூனியன் அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளோஸ் இன் ஏஜ் எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21 வந்து டிக்னிட்டி, ப்ரைவசி, அட்டானமியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் லோயரிங் த ஏஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, அடலோசன்ட் 16 to 18 வயசு இருக்கவங்க எமோஷனலாக வந்து ரொம்ப வல்னரபுளாக இருப்பாங்க. ஏஜை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், டிராஃபிக்கிங், சைல்ட் மேரேஜ், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் இது மாதிரி இஷ்யூஸ் வரும். போக்சோ ஆக்ட் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இந்த இஷ்யூஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, அன்சேஃப் ஃபார் உமன் அது மாதிரி வந்து இன்னும் கண்டினியூஸ் தான் ஆகிட்டு இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்யூஷன் சொல்லியிருந்தான்னு பார்க்கலாமா? 18 to 16 வயசை மாற்றது மட்டுமே போதாது, ஒரு பேலன்ஸ் ரீஃபார்ம் பண்ணணும். அதாவது வந்து யூரோப்பியன் யூனியன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் இன் ஏஜ் எக்ஸ்டென்ஷன் தரலாம். தென் வந்து ஒரு சிலத்துக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் பண்ணணும். அதாவது கொரிஷன் கட்டாயப்படுத்தியோ, டிராஃபிக்கிங், அடல்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் பண்ணியா கண்டிப்பாக சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் எதுனா செக்ஸ் எஜுகேஷன், கவுன்சிலிங் அண்ட் மென்டல் ஹெல்த் சப்போர்ட், சைல்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இதுக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். உரிமை அடிப்படையான பாதுகாப்பான முறையை ஃபாலோ பண்ணோம் அது மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.